அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நிறைவுடைய வாழ்வழித்து நெடுநிலத்தை காப்பதற்கு மறையளித்த மன்னவனுக்கே மாபெரும் புகழ் அனைத்தும். அல்லாஹ்வின் பெரும் கிருபையால் நாம் பல பயான்களை பார்த்திருக்கின்றோம். தீனுடைய விஷயங்களை நிறைய கேட்டிருக்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் அதன்படி வாழக்கூடிய பாக்கியத்தை தந்தல் புரிவானாக. ஆமீன். நாம் தீனுடைய விஷயங்களை சரியான முறையில் படித்து அதன்படி நடந்து நம்மை வழிகேட்டிலிருந்தும் ஷைத்தானின் பாதையிலிருந்தும் பாதுகாத்து நன்மையில் நிலைத்திருக்க செய்யக்கூடிய 2 விஷயங்கள் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். 2 விஷயங்களை நான் விட்டு செல்கின்றேன், அவற்றை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், அப்பொழுது காலமெல்லாம் வழி தவற மாட்டீர்கள். 1 குர்ஆன், 2வது அல்லாஹுடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றி வாழக்கூடிய சுன்னத்தான வழிமுறை. உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு முஅத்தா இமாம் மாலிக் 1395வது ஹதீஸில் கூறப்பட்டுள்ளது. ஆகவே நாம் பயான்களின் மூலமும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்துக்களை தெரிந்து கொண்டு அதன்படி வாழ்க்கையை மாற்றி நடந்து நல்லபடியாக நடக்க எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக. ஆமீன். இன்ஷா அல்லாஹ். ஹஜ்ஜின் சிறப்புகள் பகுதி 20 சில சம்பவங்களை பற்றி பார்க்கலாம். சஹாபாக்கள், தாபியீன்கள் அவர்களுடைய காலத்தில் ஹஜ்ஜின் நடந்த சம்பவங்கள் சிலவற்றை பார்க்கலாம். கவனமாகவும் முழுமையாகவும் கேட்டு பயனடையுங்கள். மற்றவர்களுக்கும் பகிர்ந்து அல்லாஹ்விடத்தில் நற்கூலியை பெற்றுக்கொள்ளுங்கள். முதலாவதாக ஹஸ்ரத் உவைசுல் கர்னி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தாபியி ஆவார்கள். அவர்கள் தாபியீன்களுடைய தலைவர் என்ற சிறப்பு பெயர் அவர்களுக்கு உண்டு. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் வாழ்ந்த சஹாபி ஆவார்கள். எனினும் தம்முடைய தாயின் சேவையின் காரணமாக முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சமூகத்தில் ஆஜராக முடியாமல் போய்விட்டது. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவர்களை பற்றி கூறியதாவது: தாபியீன்களில் சிறந்தவர் உவைசுல் கர்னி ஆவார். இவர்களை பற்றி வந்திருப்பது: அவர்கள் ஏதேனும் ஒரு விஷயத்தில் சத்தியம் செய்து விடுவாரேயானால் அல்லாஹ் அதனை பூர்த்தியாக்கி தருவான். இன்னொரு ஹதீஸில், எவர் அவர்களை சந்திப்பார்களோ அவர்கள் தம்முடைய பாவ மன்னிப்பிற்காக துஆ செய்யும்படி வேண்டிக் கொள்ளட்டும் என்று கூறப்பட்டுள்ளது. ஒரு ஹதீஸில் ஹஸ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு, ஹஸ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு ஆகிய இருவர்களிடமும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் தாங்கள் பாவ மன்னிப்பிற்காக துஆ செய்யும்படி வேண்டிக் கொள்ளுங்கள் என்று கூறினார்கள். சுப்ஹானல்லாஹ். இன்னும் சிப்பினுடைய போரில் ஹசரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆதரவாளராக இருந்து ஷஹீதானார்கள். இசாஃபா அவர்கள் ஹஜ் செய்த சமயம் மதீனா வந்து மஸ்ஜித் நபவியில் நுழைந்த பொழுது அவர் சைகையாக இதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பரிசுத்த கப்ர் ஷரீஃப் என்று காட்டினார். அவர்கள் மயக்கமுற்று கீழே விழுந்து விட்டார்கள். மயக்கம் தெளிந்ததும் அவர்கள், என்னை அழைத்து செல்லுங்கள், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடங்கியுள்ள இந்த நகரில் என்னால் நிம்மதியாக இருக்க முடியாது என்றார்கள். சுப்ஹானல்லாஹ். இரண்டாவதாக, ஒரு காட்டரபி கபர் ஷரீஃபின் அருகில் வந்தார். அங்கு நின்றவராக, யா அல்லாஹ், நீ அடிமைகளை விடுதலை செய்யுமாறு கட்டளையிட்டுள்ளார். இவர்களோ உன்னுடைய பிரியத்திற்குரியவர்கள் ஆவார்கள். நானோ உன்னுடைய அடிமையாக இருக்கின்றேன். உன்னுடைய அன்பர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கபரின் முன்னிலையில் அடிமையான எனக்கு நரக நெருப்பிலிருந்து விடுதலை அளிப்பாயாக என்று துஆ செய்தார்கள். சுப்ஹானல்லாஹ். மறைவிலிருந்து நீர் உமக்காக மட்டும் நரகத்திலிருந்து விடுதலை கேட்டீர்கள். எல்லா மனிதர்களுடைய விடுதலைக்காகவும் ஏன் இறைஞ்சவில்லை என்று நாம் உம்மை நெருப்பிலிருந்து விடுதலை அளித்து விட்டோம் என்றும் ஒரு அசரீரி சத்தம் கேட்டது. மூன்றாவதாக, அஸ்மாஇ ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள், ஒரு காட்டரபி கபர் ஷரீஃபிற்கு முன்னால் வந்து நின்றார். அங்கு நின்றவர்களாக, யா அல்லாஹ், இவரோ உன்னுடைய அன்பராக இருக்கிறார், நானோ உன்னுடைய அடிமை, ஷைத்தானோ உன்னுடைய விரோதி. நீ என்னை மன்னித்து விட்டால் உன்னுடைய மஹபூப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உள்ளம் மகிழ்ச்சி அடையும். உன்னுடைய அடிமையான நான் வெற்றி விடுவேன். உன்னுடைய விரோதியின் உள்ளம் துடிதுடித்து வெதும்பும். நீ என்னை மன்னிக்காவிட்டால் உன்னுடைய மஹபூப் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வருத்தம் உண்டாகும். உன்னுடைய விரோதி மகிழ்ச்சி அடைவான். மேலும் உன்னுடைய அடிமையான நான் நாசம் அடைந்து விடுவேன். யா அல்லாஹ், தயாள குணமுள்ள பெரிய தலைவர் எவரேனும் இறந்துவிட்டால் அவருடைய கபரின் மீது அடிமைகளை விடுதலை செய்வது அரபு நாட்டின் வழக்கமாகும். இவர்களோ அகிலங்களின் தலைவராக இருக்கின்றார்கள். அவர்களுடைய கபரின் மீது எனக்கு நரக நெருப்பிலிருந்து விடுதலை வழங்குவாயாக என்று துஆ செய்தார்கள்.
அஸ்மாஇ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அக்காட்டரபியை விழித்து உம்முடைய இந்த சிறந்த வேண்டுகோளின்படி இன்ஷா அல்லாஹ் அல்லாஹு தாலா உம்மை நிச்சயமாக மன்னித்து விடுவான் என்று கூறினார்கள். மவாஹிப். நான்காவதாக ஹசரத் ஹசன் பசரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அறிவிக்கின்றார்கள், பிரபல சூஃபி மகான் ஹசரத் ஹாக்கிம் அசம் பல்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் 30 வருடங்கள் ஒரு தனி மாடத்தில் தனித்து சில்லா இருந்தார்கள். அதாவது அந்த காலகட்டத்தில் அவர்கள் தேவையில்லாமல் எவரோடும் பேசியதில்லை. அவர்கள் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கபர் ஷரீஃபின் முன் ஆஜரான பொழுது, யா அல்லாஹ், நாம் உம்முடைய ஹபீப் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கபரின் ஜியாரத்திற்கு ஆஜராகி இருக்கின்றோம், நீ எங்களை தோல்வியோடு திருப்பி விடாதே என்று கூறினார்கள். அதற்குள்ளாக மறைவிலிருந்து ஒரு சத்தம் கேட்டது, நாம் உமக்கு எமது ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கபர் ஜியாரத்தின் பாக்கியத்தை அளித்ததே, அதனை நீ ஏற்றுக்கொள்வதற்காக வேண்டியே செல்லும். நாம் உம்முடைய இன்னும் உம்முடன் இருக்கக்கூடிய அனைவரையும் மன்னித்து விட்டோம். சுப்ஹானல்லாஹ். சில சமயங்கள் வார்த்தைகள் எவ்வளவுதான் சுருக்கமாக இருந்தாலும் அவை மன தூய்மையோடு வெளிப்படும் பொழுது நேராக அல்லாஹ்வுடைய சமூகத்திற்கு சென்றடைந்து விடுகின்றன. சைஹ் இப்ராஹிம் இப்னு சைபான் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள், நான் ஹஜ்ஜை முடித்துக்கொண்டு மதீனா முனவ்வராவிற்கு சென்றேன். கப்ரு ஷரீஃபின் முன் ஆஜராகி நான் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சமூகத்தில் சலாம் கூறினேன். உடனே புனித அறையின் உள்ளிருந்து வலைக்கஸ்ஸலாம் என்று பதில் வந்ததை கேட்டேன். சுப்ஹானல்லாஹ். ஆறாவதாக ஹசரத் கஸ்தலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், ஒரு முறை நோய்வாய்ப்பட்டு விட்டேன். வைத்தியங்கள் சிகிச்சை செய்வதிலிருந்து மனம் தளர்ந்து விட்டார்கள். பல வருட காலம் வரை நான் நோயாளியாக இருந்தேன். ஒரு சமயம் ஜமாதுல் அவ்வல் மாதம் பிறை 28 அன்று நான் மக்காவில் ஆஜராகி இருந்தேன். அப்பொழுது நான் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வசீலாவை கொண்டு துஆ செய்தேன். அதன் பிறகு தூங்கிவிட்டேன். நான் கனவில் ஒரு மனிதர் தன் கையில் ஒரு காகித துண்டை வைத்திருப்பதை பார்த்தேன். அதில் இந்த மருந்தை அஹ்மத் இப்னு கஸ்தலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்காக முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உத்தரவுப்படி கொடுக்கப்பட்டுள்ளது என்று எழுதப்பட்டிருந்தது. நான் கனவு கண்டு விழித்தெழுந்த பொழுது வியாதியின் சிறு அறிகுறி கூட என்னில் இருக்கவில்லை. மேற்கொண்டு கூறுவதாவது, 885ஆம் வருடம் என்னுடன் மற்றொரு சம்பவம் நடைபெற்றது. நான் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கப்ர் ஷரீஃபின் ஜியாரத்திலிருந்து திரும்பி வந்து கொண்டிருந்தேன். வழியில் ஒரு கருப்பு மான் வந்து என்னுடைய வேலைக்காரியை முட்டிவிட்டது. அதனால் அவள் கீழே விழுந்து விட்டாள். இதன் காரணமாக நீண்ட நாட்கள் வரை அவள் கடும் வேதனையால் கஷ்டப்பட்டாள். நான் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வசீலாவை கொண்டு வேலைக்காரியின் சுகத்திற்காக துஆ செய்தேன். கனவில் ஒரு மனிதர் ஒரு ஜின்னை அழைத்து வருவதை பார்த்தேன். அந்த ஜின் தான் மானின் உருவில் வந்து என் வேலைக்காரியை முட்டி தள்ளியது. ஜின்னை பிடித்து வந்த மனிதர், இதனை உம்மிடம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பியுள்ளார்கள் என்று கூறினார்கள். நான் அந்த ஜின்னை கடுமையாக எச்சரித்து இந்த மாதிரி தொல்லை மறுபடியும் எங்கும் எவருக்கும் கொடுக்கக்கூடாது என்று அதனிடம் சத்தியமிட்டு கூறினேன். நான் விழித்து எழுந்தபொழுது அந்த வேலைக்காரிக்கு வேதனையின் எந்த அறிகுறியும் இருக்கவில்லை. சுப்ஹானல்லாஹ். ஏழாவது ஹஜ்ரத் இப்ராஹிம் கவாஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள், நான் ஒரு பிரயாணத்தில் கடும் தாகத்தினால் நிம்மதியற்றவனாக ஆகிவிட்டேன். தாகத்தின் கடுமையால் நடந்து கொண்டிருக்கும் பொழுது மயக்கமுற்று கீழே விழுந்து விட்டேன். யாரோ ஒருவர் என்னுடைய முகத்தில் தண்ணீர் தெளித்து விட்டார். நான் எழுந்து பார்த்தபொழுது மிக அழகு சௌந்தரியமுள்ள ஒருவர் குதிரை மீது அமர்ந்திருந்தார். அவர் எனக்கு குடிக்க தண்ணீர் கொடுத்தார். என்னோடு குதிரை மீது அமர்ந்து கொள்ளுங்கள் என்று கேட்டார். சிறிது நேரம் கழித்திருக்காது. உடனே அவர் என்னிடம், இந்த ஊர் எனக்கு தெரிகிறதா என்று கேட்டார். இது மதீனாவாயிற்றே என்று நான் கூறினேன். அதற்கு, இங்கு இறங்கிக் கொள்ளுங்கள். நீங்கள் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரவுலாவின் முன் ஆஜராகும் பொழுது உங்களுடைய சகோதரர் ஹில்ர் அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தங்களுக்கு சலாம் கூறினார்கள் என்று என் சலாமை எத்தி வைத்து விடுங்கள் என்று கூறி சென்று விட்டார்கள். சுப்ஹானல்லாஹ். எட்டாவது சைஹ் அபுல் கைர் அக்தா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள், நான் ஒரு தடவை முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஊர் மதீனா தய்யிபாவில் ஆஜரானேன். அங்கிருக்கும் பொழுது உணவின்றி 5 நாட்கள் கழிந்தன. எதையுமே சிறிதளவு சுவைக்கக்கூடிய வாய்ப்பும் ஏற்படவில்லை. நான் கப்ர் ஷரீஃபிற்கு முன்பாக ஹாஜராகி முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் சலாம் கூறிய பின்பு, யா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் இன்று இரவு உங்களுடைய விருந்தாளியாக இருக்க விரும்புகிறேன் என்று கூறினார். இதனை குறிவிட்டு நான் அங்கிருந்து வந்து மிம்பருக்கு பின்னால் படுத்துக்கொண்டேன்.
நான் கனவில் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்டேன். அன்னாரின் வலதுபுறத்தில் ஹஜரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும், இடதுபுறத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும், முன்புறத்தில் ஹஜரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இருந்தார்கள். ஹஜரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்னை அழைத்து, இதோ பாரும், அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்துள்ளார்கள் என்று கூறினார்கள். நான் எழுந்து நின்றதும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு ஒரு ரொட்டியை அளித்தார்கள். நான் அதிலிருந்து பாதியை சாப்பிட்டேன். நான் வீழ்த்த பொழுது மறுபாதி ரொட்டி என் கையில் இருந்தது. சுப்ஹானல்லாஹ். ரவுல். இதை போன்ற ஹஜரத் சைஹ் இப்னு ஜிலா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு சம்பவ வரிகளும் இருக்கின்றன. 9வது, அப்தால்களில் ஒருவர் ஹஜரத் ஹில்ர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம், உங்களை காட்டிலும் அதிக அந்தஸ்துள்ள ஒரு இறைநேசரை பார்த்திருக்கிறீர்களா என்று விசாரித்தார்கள். அதற்கு அவர்கள், ஆம், பார்த்திருக்கின்றேன். நான் ஒரு முறை மதீனாவில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மஸ்ஜித் நபவியில் ஹாஜராகி இருந்தேன். அங்கு இமாம் அப்துல் ரஸாக் முஹத்திஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஹதீஸ்களை சொல்ல ஒரு கூட்டம் அமர்ந்து அந்த ஹதீஸ்களை கேட்டுக்கொண்டிருந்தது. அங்கு மஸ்ஜிதின் ஒரு மூலையில் ஒரு வாலிபர் தம்முடைய முழங்கால்கள் மீது தலையை வைத்து தனிமையாக அமர்ந்திருப்பதை கண்ட நான் அவர்களை அணுகி, அங்கு ஒரு கூட்டம் அமர்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய திருவாக்குகளை கேட்பதை நீர் பார்க்கவில்லையா? நீர் அவர்களோடு அமர்வதில்லையா என்று கேட்டேன். அதற்கு அந்த வாலிபர் தன் தலையை தூக்கி பார்க்கவில்லை, எங்களை கவனிக்கவும் இல்லை. தாம் இருந்த நிலையிலேயே உட்கார்ந்தவாறு அந்த இடத்தில் உள்ளவர்கள் ரஸாக்கின் அடிமையின், அதாவது அப்துல் ரஸாக் முஹத்திஸின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வாயிலாக ஹதீஸ் கேட்கின்றார்கள். ஆனால் இங்கு ரஸாக்கிடமிருந்து நேரடியாக கேட்பவர்கள் இருக்கின்றார்கள், அவனுடைய அடிமையின் மூலமாக அல்ல என்று கூறினார். ஹஜரத் ஹில்ர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், நீர் கூறுவது உண்மையானால் நான் யார் என்பதை கூறு பார்க்கலாம் என்றார்கள். அந்த வாலிபர் உடனே தன் தலையை மேலே நோக்கி, என்னுடைய யூகம் சரியானால் தாங்கள் ஹில்ர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களாக இருப்பீர்கள் என்று கூறினார். ஹஜரத் ஹில்ர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுவதாவது, இந்த சம்பவத்தை கொண்டு அல்லாஹ்வுடைய சில வலிமார்கள் இருக்கின்றார்கள். அவர்களுடைய உயர் அந்தஸ்தின் காரணமாக அவர்களை நான் அறிவதும் இல்லை என்பதை நான் விளங்கி கொண்டேன். அல்லாஹு தாலா அவர்களை பொருந்து கொள்வானாக. ஆமீன். மேலும் அவர்களை கொண்டு நமக்கு பயனளிப்பானாக. ஆமீன். ரோல். 10வது ஹதீஸ். ஒரு பெரியார் கூறுகிறார், நாங்கள் மதீனா முனவராவில் இருந்தோம். அப்பொழுது தன்னுடன் தொடர்புள்ள நேசர்களுக்கு அல்லாஹு தாலா அளித்துள்ள சில கராமத்துக்களை, அற்புதங்களை பற்றி பேசிக் கொண்டிருந்தோம். ஒரு பார்வையற்றவர் எங்களுக்கு அருகாமையில் உட்கார்ந்து எங்களுடைய பேச்சுகளை கேட்டுக்கொண்டிருந்தார். அவர் முன்னேறி எங்களை அணுகி, உங்களுடைய பேச்சுக்களை என்னை கவர்ந்தது. என்னுடைய ஒரு விஷயத்தை கேளுங்கள். நான் குழந்தை குட்டிகள் உள்ளவனாக இருந்தேன். ஜன்னத்துல் பக்கி என்ற இடத்தில் நான் விறகு வெட்டுவதற்காக செல்வேன். ஒரு முறை நான் அங்கே ஒரு வாலிப மனிதனை கண்டேன். அவர் மீது கித்தாண்டுடைய ஆடை இருந்தது. கையில் செருப்பு பிடித்திருந்தார். நான் அவர் பைத்தியமாக இருக்கலாம் என்று எண்ணிக்கொண்டேன். நான் அவருடைய ஆடைகளை பிடுங்கிக் கொள்ள முடிவு செய்தேன். அவர்களிடம், உன்னுடைய ஆடையை கலச்சி தந்துவிடு என்று மிரட்டினேன். அதற்கு அவர், அல்லாஹ்வின் பாதுகாப்பில் இங்கிருந்து சென்று விடு என்று கூறினார். நான் 2ஆம் முறையும் 3ஆம் முறையும் அவ்வாறே கூறினேன். அதற்கு அவர், என்னுடைய ஆடைகளை வாங்கி தீர்வாயா என்று கேட்டார். அதற்கு, ஆம், வாங்கியே தீருவேன், அதை தவிர வேறு வழி இல்லை என்றேன். உடனே அந்த வாலிபர் தன்னுடைய 2 விரல்களினால் என்னுடைய கண்களின் பக்கம் சைகை செய்தார். எனது 2 கண்களும் வெளிப்பட்டு விட்டன. நான், அல்லாஹ்வின் மீது சத்தியமாக நீர் யார் என்பதை எனக்கு அறிவிப்பீராக என்றேன். அதற்கு அவர்கள், நான் இப்ராஹிம் கவாஸ் ஆவேன் என்றார்கள். ரவுலுடைய ஆசிரியர் கூறுகிறார்கள், ஹசரத் இப்ராஹிம் அலைஹி வஸல்லம், இப்ராஹிம் கவாஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தன்னுடைய கொள்ளையன் குருடனாகி விட வேண்டும் என்று சாபமிட்டார்கள். ஆனால் ஹசரத் இப்ராஹிம் இப்னு அதஹம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களோ தம்மை வருந்த அடித்த சிப்பாய்க்காக சொர்க்கம் கிடைக்க துஆ செய்தார்கள். இதற்கான காரணம் என்னவென்றால், ஹசரத் இப்ராஹிம் கவாஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அந்த திருடனுடைய நிலையை கண்டு அவன் தண்டனை இல்லாமல் தௌபா செய்ய மாட்டான் என்பதை உணர்ந்தார்கள். எனவே சாபமிட்டார்கள். ஆனால் ஹசரத் இப்ராஹிம் இப்னு அதஹம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களோ சிப்பாய்க்கு தண்டனை அளித்தால் அவன் தௌபா செய்ய மாட்டான் என்பதை உணர்ந்தார்கள். ஆதலால் அவனுக்காக நல்ல துஆ செய்து உபகாரம் புரிந்தார்கள். சுப்ஹானல்லாஹ். அதனுடைய பரக்கத்தினால் அவர்களுக்கு தௌபா செய்யக்கூடிய பாக்கியம் கிடைத்தது. அந்த சிப்பாய் தனது தவறுக்காக மன்னிப்பு கேட்க அவர்களுக்கு முன்பாக ஆஜரான பொழுது ஹசரத் இப்ராஹிம் இப்னு அதஹம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மன்னிப்பு கேட்கப்பட வேண்டும் என்று விரும்பும் தலையை நான் ஃபலக் நாட்டில் விட்டுவிட்டு வந்துவிட்டேன் என்று பதில் கூறினார்கள். அதாவது, மன்னர்கள் தான் தம்மிடம் மக்கள் தாழ்ந்து பணிந்து மன்னிப்பு கேட்க வேண்டும் என தலை கர்வமுடையவர்களாக இருப்பார்கள். அந்த ஃபலக் நாட்டு அரச பதவியை நான் விட்டு வந்து விட்டேன் என்பது இதன் அர்த்தமாகும். ரவுல்.
11வது ஹதீஸ். ஒரு பெரியார் கூறுகிறார், நான் மக்கா முக்கர்ரமாவில் இருந்தபொழுது என்னுடைய யமன் நாட்டைச் சேர்ந்த பெரியார் ஒருவர் வந்து, நான் உமக்காக ஒரு அன்பளிப்பை கொண்டு வந்திருக்கின்றேன் என்று கூறிய பின் அவரோடு வந்த மற்றொரு மனிதரிடம், உமது சம்பவத்தை இவருக்கு சொல்லி காட்டுவீராக என்றார். அந்த மனிதர் கூறினார், நான் ஹஜ்ஜுக்கான நாட்டத்தோடு எனது ஊராகிய சஃபாவிலிருந்து புறப்பட்ட பொழுது ஒரு பெரும் கூட்டமே என்னை வழி அனுப்ப ஊருக்கு வெளியே வரை வந்தது. வழி அனுப்பும் பொழுது அவர்களில் ஒரு மனிதர் என்னிடம், தாங்கள் மதினா தையிபாவில் ஆஜராகும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் ஹஜரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, ஹஜரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் என்னுடைய சலாமை எத்தி வைத்து விட வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார். சுப்ஹானல்லாஹ். நான் மதீனாவை சென்றடைந்த பொழுது அந்த மனிதருடைய சலாமை எத்தி வைக்க மறந்துவிட்டேன். மதீனாவை விட்டு புறப்பட்டு முதல் தங்குமிடமான துல் ஹுலைஃபாவை அடைந்து இஹ்ராமை கட்ட ஆரம்பித்தேன். அப்பொழுதுதான் அந்த மனிதர் சலாம் எத்தி வைக்க சொன்னது நினைவிற்கு வந்தது. நான் என்னோடு இருந்த தோழர்களிடம், என்னுடைய ஒட்டகத்தையும் கவனித்துக் கொள்ளுங்கள், நான் மதீனா தைபாவிற்கு திரும்பச் செல்ல வேண்டிய தேவை ஏற்பட்டுவிட்டது, ஒரு விஷயத்தை நான் மறந்துவிட்டேன் என்றேன். அதற்கு அந்த தோழர்கள், இப்பொழுது பயணக்கூட்டம் கிளம்பி செல்லக்கூடிய நேரமாயிற்றே, இதை விட்டால் நீர் மக்கா அவரை பயணக்கூட்டத்தை அடைந்து கொள்ள முடியாது என்றார்கள். அதற்கு நான், என்னுடைய வாகனத்தையும் உங்களோடு அழைத்து செல்லுங்கள் என்று கூறிவிட்டு மதீனாவிற்கு திரும்பி வந்தேன். அங்கே பரிசுத்த ரவுலாவிற்கு முன்பாக ஆஜராகி அந்த மனிதருடைய சலாமை முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சன்னிதானத்திலும் 2 சஹாபாக்களுடைய சமூகத்திலும் எத்தி வைத்தேன். அப்பொழுது இரவாகிவிட்டது. நான் மஸ்ஜிதை விட்டு வெளியே வந்த பொழுது ஒரு மனிதர் துல் ஹுலைஃபாவுடைய திசையிலிருந்து வந்து கொண்டிருப்பதை கண்டேன். நான் அவர்களிடம் எனது பயணக்கூட்டத்தை பற்றி விசாரித்தேன். அதற்கு அவர் அது புறப்பட்டு சென்று விட்டதாக எனக்கு அறிவித்தார். நான் திரும்ப மஸ்ஜிதிற்கு வந்தேன். வேறு பயணக்கூட்டம் எப்பொழுதேனும் போகும், அப்பொழுது அவர்களோடு சென்று விடலாம் என்று முடிவு செய்து கொண்டு நான் அந்த இரவு பள்ளியில் தூங்கிவிட்டேன். கடைசி இரவில் நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் ஹஜரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், ஹஜரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆகியவர்களையும் கனவில் கண்டேன். ஹஜரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம், நாயகமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த மனிதர்தான் என்றார்கள். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என் பக்கம் கவனம் செலுத்தி, அபுல் வஃபாவே என்றார்கள். நான், யா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்னுடைய பெயர் அபுல் அப்பாஸ் ஆகும் என்றேன். அதற்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீர் அபுல் வஃபாதான் என்றார்கள். அதாவது வாக்கை நிறைவேற்றுபவர் என்பதாகும். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னுடைய கையை பிடித்து என்னை மக்கமா நகரத்தில் மஸ்ஜிதான மஸ்ஜிதுல் ஹராமில் வைத்து விட்டார்கள். நான் அங்கு 8 தினங்கள் வரை தங்கியிருந்தேன். அதற்கு பிறகு என்னுடைய தோழருடைய பயணக்கூட்டம் மக்கா முக்கர்ரமா வந்து சேர்ந்தது. சுப்ஹானல்லாஹ். ரவுல். 12வது ஹதீஸ். ஹஜரத் அபு இம்ரான் பாசிதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள், நான் மக்கா முக்கர்ரமாவிலிருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கபரை ஜியாரத் செய்யக்கூடிய நாட்டத்தோடு நடந்து செல்ல ஆரம்பித்தேன். நான் ஹரம் எல்லையிலிருந்து வெளியேறிய பொழுது எனக்கு கடுமையான தாகம் உண்டானது. கடும் தாகத்தினால் நான் பிழைப்பதே அரிது என்ற நிலை ஏற்பட்டுவிட்டது. நான் நிராசையாகி ஒரு முள் மரத்தடியில் அமர்ந்து விட்டேன். திடீரென்று ஒருவர் பச்சை குதிரையின் மீது ஏறியவராக வந்து என் பக்கம் வந்தார். அந்த குதிரையின் கடிவாளமும் சேனமும் பச்சையாகவே இருந்தது. வாகனக்காரருடைய உடையும் பச்சையாக இருந்தது. அவருடைய கையில் பச்சை நிற கோப்பை ஒன்று இருந்தது. அதில் பச்சை நிற பானம் இருந்தது. அதை எனக்கு குடிக்க கொடுத்தார். நான் 3 முறை குடித்தேன். ஆனால் அந்த கோப்பையிலிருந்து ஒரு சிறிதும் குறையவில்லை. அவர் என்னிடம், தாங்கள் எங்கே செல்கிறீர்கள் என்று விசாரித்தார். அதற்கு நான், மதீனா தையிபா செல்லக்கூடிய நாட்டம் இருக்கிறது, அங்கு சென்று முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சமூகத்தில் சலாம் சொல்ல வேண்டும், மேலும் அவர்களுடைய 2 தோழர்களுக்கும் சலாம் கூற வேண்டும் என்றேன். அதற்கு அவர், நீர் மதீனா சென்றடைந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவர்களுடைய 2 தோழர்களுக்கும் சலாம் கூறிய பிறகு சொர்க்கத்தின் பாதுகாவலரான மலக்கு ரிஸ்வானும் உங்களுக்கு மூவருக்கும் சலாம் கூறினார் என்பதாக கூறிவிடவும் என்று கூறினார்கள். சுப்ஹானல்லாஹ். 13வது ஹதீஸ். புகழ்பெற்ற பெரியாரும் மாபெரும் ஞானியுமான ஹஸ்ரத் சையீத் அஸ்மத் ரிஃபாயி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய சம்பவம் மிகவும் பிரபல்யமானது. அவர்கள் ஹிஜ்ரி 555 ஹஜ்ஜை நிறைவேற்றிவிட்டு ஜியாரத்திற்காக மதீனா வந்தார்கள். கப்ர் ஷரீஃபிற்கு முன்பாக நின்று அவர்கள் 2 கவிதைகளை படித்தார்கள். அந்த கவிதைகளின் கருத்து, தூரத்தில் இருக்கும் போது என்னுடைய ஆன்மாவை தங்களுடைய மேலான திரு சமூகத்திற்கு அனுப்பி கொண்டிருந்தேன். அது என்னுடைய பிரதிநிதியாக வந்து தங்களுடைய முபாரக்கான கபர் ஷரீஃபை முத்தமிட்டு கொண்டிருந்தது. இப்பொழுது பூத உடல்கள் ஆஜராகும் வேலை வந்துள்ளது. தங்களுடைய திருக்கரத்தை அளித்திடுவீராக, என்னுடைய உதடுகள் அதனை முத்தமிடட்டும். இவ்வாறு அவர்கள் கூறியதும் கபர் ஷரீஃபிலிருந்து பரிசுத்த கைகள் வெளிப்பட்டன. சுப்ஹானல்லாஹ். அவர்கள் அவைகளை முத்தமிட்டார்கள். கயூத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய அல் ஹாவை.
மேலும் கூறப்படுகிறது, அந்த சமயத்தில் 90,000 பேர்கள் மஸ்ஜித் நபவியில் கூடியிருந்தார்கள். அவர்கள் அனைவரும் இந்த காட்சியை பார்த்தார்கள். சுப்ஹானல்லாஹ். முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய திருக்கரங்களின் ஜியாரத்தும் செய்தார்கள். அந்த கூட்டத்தில் ஹஜ்ரத் மஹபூபே சுப்ஹானி குத்பே ரப்பானி சைஹ் அப்துல் காதர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும் இருந்ததாக சொல்லப்படுகிறது. அல் புன்யானுல் முஸையித். 14வது ஹதீஸ். சையீத் நூருத்தீன் ஐஸி ஷரீஃப் அபு புத்தீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய தந்தை அவர்களை பற்றி எழுதுவது, அவர்கள் ரவுலா ஷரீஃபிற்கு முன் ஹாஜராகி அஸ்ஸலாமு அலைக்கா யுஹன் நபி வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு என்று கூறியவுடன் கப்ர் ஷரீஃபிலிருந்து அலைக்கஸ்ஸலாம் யா வலதி என்பதாக பதில் கிடைத்தது. அதனை அங்கிருந்த பெரும் கூட்டம் நன்றாக கேட்டது. அல் ஹாவி. 15வது ஹதீஸ். சைஹ் அபு நாஸ்ர் அப்துல் வாஹித் இப்னு அப்துல் மலிக் இப்னு முஹம்மது இப்னு அபு சயீத் சூஃபி அல் கர்ஹி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள், நான் ஹஜ் செய்த பிறகு ஜியாரத்திற்காக மதீனாவிற்கு சென்றேன். புனித அறைக்கு பக்கத்தில் நான் அமர்ந்திருந்தேன். அப்பொழுது சைஹ் அபூபக்கர் தியார் பக்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அங்கே வந்து கப்ர் ஷரீஃபிற்கு முன்பாக நின்றவர்களாக அஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று கூறினார்கள். நான் புனித அறையின் உள்ளே இருந்து அஸ்ஸலாமு வலைக்கஸ்ஸலாம் யா அபா பக்ர் என்று பதில் வந்ததை கேட்டேன். அப்பொழுது அங்கு ஹாஜராகி இருந்த அனைவர்களும் அதனை கேட்டார்கள். அல் ஹாவி. 16வது ஹஸ்ரத் யூசுப் இப்னு அலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள், ஒரு ஹாசிமி வம்ச பெண்மணி மதீனாவில் வசித்து வந்தார்கள். அந்த பெண்மணி ஊழியர் சிலர் துன்புறுத்தி வந்தார்கள். அந்த பெண்மணி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சமூகத்தில் இதனை பற்றி முறையிட்டார். அப்பொழுது ரவுலா ஷரீஃபிலிருந்து, என்னை பின்பற்றுவதில் உனக்கு விருப்பமில்லையா? நான் பொறுத்து கொண்டதைப் போல நீயும் பொறுத்துக்கொள் என்று பதில் வந்தது என்று அந்த பெண்மணி கூறுகிறார். இந்த பதிலை கேட்ட பிறகு எனக்கு இருந்த மனவர்த்தம் எல்லாம் பறந்துவிட்டது, வேதனை எல்லாம் தீர்ந்துவிட்டது. என்னை துன்புறுத்தி வந்த அந்த 3 ஊழியர்களும் இறந்து விட்டார்கள். அல் ஹாவி. 17. ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிப்பதாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நல்லடக்கம் செய்த சிறிது நேரத்திற்கு பிறகு பரிசுத்த கப்ர் ஷரீஃபிற்கு முன் ஒரு காட்டரபி ஆஜரானார்கள். கப்ர் ஷரீஃப் சென்றடைந்ததும் விழுந்து விட்டார். பிறகு யா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தாங்கள் எதனை கூறினீர்களோ அவைகளை நாங்கள் கேட்டோம். மேலும் அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து தங்களுக்கு எவைகள் வந்தனவோ அவைகளை தாங்கள் பாதுகாத்து வைத்தீர்களோ அவைகளையும் நாங்கள் பாதுகாத்தோம். அல்லாஹ் தஆலா தங்கள் மீது இறக்கிய குர்ஆனில் அவர்கள் தமக்கு தாமே தீங்கிழைத்துக் கொண்ட சமயத்தில் உங்களிடம் வந்து அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கோருவார்களே, ஆனால் மேலும் அல்லாஹ்வுடைய தூதராகிய நீங்கள் அவர்களுக்காக பாவ மன்னிப்பை கோரினால் நிச்சயம் அல்லாஹ்வை அன்புடையவனாகவும் மன்னிப்புடையவனாகவும் அடைந்து கொள்வார்கள் வசனம் இருக்கிறது என்று கூறிய பிறகு அந்த காட்டரபியானவர், சந்தேகமின்றி நான் எனது ஆன்மாவின் மீது அநியாயம் இழைத்திருக்கின்றேன். இப்பொழுது நான் தங்களுடைய சமூகத்தில் மன்னிப்பு தேடியவனாக ஆஜராகி இருக்கின்றேன் என்று கூறினார். அப்பொழுது கப்ர் ஷரீஃபிலிருந்து, சந்தேகமின்றி நீங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டீர்கள் என்ற சத்தம் வந்தது. அல் ஹாவி. 18வது ஹதீஸ். ஹஜ்ரத் அப்துல்லா இப்னு சலாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிப்பதாவது, ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அவர்களுடைய விரோதிகள் வீட்டில் சிறைப்படுத்தி வைத்து விட்ட பொழுது நான் அவர்களுடைய சமூகத்தில் சலாம் கூறச் சென்றேன். அப்பொழுது அவர்கள், சகோதரரே, தாங்கள் வந்தது மிகவும் நல்லது. நான் இந்த ஜன்னல் வழியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தரிசித்தேன். அன்னார் என்னிடம், உஸ்மானே, தங்களை இந்த மனிதர்கள் வீட்டில் சிறைப்படுத்தி இருக்கின்றார்களா என்று கேட்டார்கள். அதற்கு நான், ஆம் நாயகமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்றேன். பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மை தாகித்தவர்களாக ஆக்கி வைத்திருக்கின்றார்களா என்று கேட்டார்கள். அந்த விரோதிகள் தண்ணீரும் கலிஃபாவுடைய வீட்டிற்குள் செல்ல விடாமல் தடுத்து விட்டார்கள். அதற்கு நான், ஆம் நாயகமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்றேன். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வாளியில் தண்ணீரை உள்ளே தொங்கவிட்டார்கள். அதிலிருந்து தண்ணீரை நான் குடித்தேன். அந்த தண்ணீருடைய குளிர்ச்சி இப்போதும் என்னுடைய புஜத்திற்கு இடையிலும் நெஞ்சுக்கிடையிலும் இருப்பதைப் போல உணர்கின்றேன். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீர் விரும்பினால் அந்த மனிதர்களுக்கு எதிராக உமக்கு உதவி அளிக்கப்படும், அல்லது உமது மனம் விரும்பினால் நீர் எம்மிடம் வந்து நோன்பை திறந்து கொள்ளலாம் என்றார்கள். அதற்கு நான், நாயகமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தங்களுடைய மேலான திரு சமூகத்தில் வருவதையே நான் விரும்புகின்றேன் என்று கூறிவிட்டேன். அன்றைய தினமே ஹலிஃபா உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டு விட்டார்கள். அல்லாஹ் அவர்களை புரிந்து கொண்டான், அவர்களும் அல்லாஹ்வை புரிந்து கொண்டார்கள். அல் ஹாவி.
19வது ஹதீஸ். மக்கா முக்கர்ரமாவில் இப்னு தாபித் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்ற பெரியார் வாழ்ந்து வந்தார்கள். 60 வருட காலமாக ஒவ்வொரு ஆண்டுக்கு ஹஜ்ஜுக்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஜியாரத்திற்காக மதீனாவிற்கு சென்று கொண்டிருந்தார்கள். மேலும் ஜியாரத்திற்கு பிறகு திரும்பிவிடுவார்கள். ஒரு ஆண்டு ஏதோ காரணமாக ஜியாரத் செய்ய மதீனா செல்ல முடியவில்லை. அவர்கள் தனது அறையில் அமர்ந்திருக்கும் பொழுது சிறிய தூக்கம் ஏற்பட்டு அதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தரிசனம் அவர்களுக்கு கிடைத்தது. அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இப்னு தாபித், நீர் ஏன் என்னை சந்திக்க வரவில்லை? ஆதலால் நாம் உம்மை சந்திக்க வந்துவிட்டோம் என்று அருளினார்கள். அல்-ஹாபி. 20வது ஹதீஸ். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலத்தில் ஒருமுறை மதீனா தையிபாவில் பஞ்சம் ஏற்பட்டுவிட்டது. ஒரு மனிதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பரிசுத்த கபர் ஷரீஃபின் முன்பாக ஆஜரானார். அங்கு நின்றவர்களாக அவர், நாயகமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தங்களுடைய உம்மத்து அழிந்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹ்விடம் மழை பெய்வதற்காக தாங்கள் வேண்டுவீர்களாக என்று முறையிட்டார். அந்த மனிதர் கனவில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தரிசித்தார்கள். கனவில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு என்னுடைய சலாமை கூறிவிடுவீராக, மழை பெய்யும் என்று கூறிவிடுவீராக, மேலும் அறிவுடைமையும் விழிப்புணர்வையும் உறுதியாக பற்றி பிடிப்பீராக என்று அவர்களுக்கு கூறுவீராக என்று அருளினார்கள். அந்த மனிதர் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சமூகத்திற்கு சென்று கனவில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய செய்தியை எத்தி வைத்தார். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதை கேட்டதும் அழ ஆரம்பித்து விட்டார்கள். அதற்கு பிறகு அவர்கள், யா அல்லாஹ், என்னால் முடிந்தவரை நான் குறை ஏதும் செய்யவில்லை என்று இறைந்தினார்கள். முஹம்மத் இப்னு முன்கதிர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள், ஒரு மனிதர் என்னுடைய தந்தையிடம் 80 பொற்காசுகளை அமானிதமாக கொடுத்து வைத்தார். பிறகு, உங்களுக்கு தேவைப்பட்டால் செலவழித்துக் கொள்ளுங்கள், நான் திரும்ப வந்து பெற்றுக்கொள்கின்றேன் என்று கூறி ஜிஹாதிற்கு சென்று விட்டார். அவர் திரும்ப வரும்பொழுது மதீனாவில் வறுமை தலை தூக்கியது. என்னுடைய தந்தை அந்த பொற்காசுகளை செலவழித்து விட்டார். அந்த மனிதர் திரும்பி வரும்போது தன்னுடைய பொற்காசுகளை கேட்டார். என் தந்தை மறுநாள் கொடுப்பதாக வாக்களித்தார்கள். அன்று இரவு கபர் ஷரீஃபுக்கு சென்று மிகவும் பணிவோடும் தாழ்மையோடும் உதவி கோரி துவா செய்தார்கள். சில சமயம் கபர் ஷரீஃபிற்கு அருகாமையில் நின்று துவா செய்தார்கள். சில சமயம் மெம்பருக்கு பக்கத்தில் அமர்ந்து துவா செய்தார்கள். இவ்வாறே இரவு முழுவதும் கழிந்தது. சுபுடைய நேரத்தில் சமீபத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கபர் ஷரீஃபிற்கு பக்கத்தில் துஆ செய்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது இருளில் ஒரு மனிதர், அபு முஹம்மதை, இதை பிடியுங்கள் என்று கூறும் சத்தத்தை கேட்டார்கள். எனது தந்தை கையை நீட்டியதும் அவர் ஒரு பையை கொடுத்தார். அதில் 80 பொற்காசுகள் இருந்தன. வஃபா. சுஹானல்லாஹ். 22வது ஹதீஸ். அபு பக்கர் இப்னு முக்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள், நானும் இமாம் தப்ரானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும் அபு சைஹ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும் மதீனா தையிபாவில் ஆஜராகி இருந்தோம். எங்களுக்கு உணவு எதுவுமே கிடைக்கவில்லை. நோன்பிற்கு மேல் நோன்பு நோற்று வந்தோம். இரவான பொழுது இசாவிற்கு சமீபமாக நான் பரிசுத்த ரவுலானின் முன்னால் ஆஜராகி, யா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எனக்கு பசிக்கிறது என்று மட்டும் கூறிவிட்டு வந்துவிட்டேன். அபுல் காசிம் தப்ரானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் என்னை நோக்கி, அமருங்கள், ஏதேனும் உணவு வரும் என்றும் அல்லது மரணம் வரும் என்றும் கூறினார்கள். இப்னு முன்கதிர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள், நானும் அபு சைஹ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும் 2 பேரும் நின்று கொண்டோம். தப்ரானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மட்டும் அங்கேயே அமர்ந்தவர்களாக ஏதோ ஆழ்ந்த சிந்தனையில் இருந்தார்கள். திடீரென அளவி குடும்பத்தை சேர்ந்த ஒருவர் கதவை தட்டினார். நாம் கதவை திறந்தோம். அவரோடு 2 அடிமைகள் இருந்தார்கள். அந்த இருவர் கையிலும் பெரிய பாத்திரம் இருந்தது. அதில் ஏதேதோ இருந்தன. நாங்கள் மூவரும் அதனை உண்டோம். மீதி இருந்ததை அடிமைகள் உண்பார்கள் என கருதினோம். ஆனால் அவர்களோ அவைகளெல்லாம் அங்கேயே விட்டுவிட்டார்கள். அந்த அளவே பெரியார், நீங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் முறையிட்டீர்கள். நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவில் கண்டேன். அன்னார் உங்களுக்கு உணவு கொண்டு செல்லுமாறு எனக்கு கட்டளையிட்டார்கள் என்று கூறினார்கள். வஃபா. சுஹானல்லாஹ். 23வது ஹதீஸ். ஹஜ்ரத் இப்னு ஸலா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள், நான் மதீனா தையிபாவில் ஆஜரானேன். அப்பொழுது நான் வறுமையில் பீடிக்கப்பட்டிருந்தேன். நான் ரவுலா ஷரீஃபிற்கு சமீபமாக சென்று, நாயகமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் உங்களுடைய விருந்தாளியாக இருக்கின்றேன் என்று கூறினேன். சிறிது நேரத்திற்கு பிறகு எனக்கு சிறு தூக்கம் போல வந்துவிட்டது. அப்பொழுது கனவில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஜியாரத் செய்தேன். அன்னார் எனக்கு ஒரு ரொட்டி அளித்தார்கள். நான் அதில் பாதியை சாப்பிட்டேன். நான் விழித்த பொழுது என்னுடைய கையில் அதனுடைய மறுபாதி இருந்தது. வஃபா. அல்ஹம்துலில்லாஹ். இதுவரை 23 சம்பவங்களை பார்த்தோம். தொடர்ந்து 24வது சம்பவம் முதல் அடுத்த பயானில் பார்க்கலாம்.
ஹஜ்ஜுடைய சிறப்புகள் மதீனாவின் சிறப்புகளும் தொடர்ந்து வர இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் நமது ஒவ்வொரு பயானையும் கவனமாகவும் முழுமையாகவும் கேட்டு பயனடையுங்கள். ஹஜ்ஜுடைய சம்பவங்களையும் கேட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகமாக ஸலவாத் கூறிக்கொண்டே இருந்தால் இன்ஷா அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கனவில் வருவார்கள் என்பதைப் போல இந்த பயான்களின் மூலம் நாம் தெரிந்து கொண்டோம். ஆகவே அதிகமாக ஸலவாத்துகளை ஓதி நற்பயன்களை பெற்றுக்கொள்வோமாக. ஆமீன். அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் ஹஜ் செய்யக்கூடிய நசீபை தந்தருவானாக. ஆமீன். அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் சொர்க்கத்தை வாஜிபாக்கி நரகத்தை ஹராமாக்குவானாக. ஆமீன். ஹஜ்ஜை நசீபாக்குவானாக. ஆமீன். நாம் அனைவரும் சரியான முறையில் தொழுது மற்றும் குர்ஆன் ஓதி நல்ல அமல்களை அதிகமாக செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தருவானாக. ஆமீன். நம் அனைவருடைய ஹலாலான ஹாஜத்துக்களையும் அல்லாஹ் தஆலா நிறைவேற்றி வைப்பானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். இதுவரை பொறுமையாக பயான் கேட்டு மற்றும் துஆக்களுக்கு ஆமீன் சொன்ன உங்கள் அனைவருடைய ஹாஜத்துக்களையும் அல்லாஹ் நிறைவேற்றி வைப்பானாக. ஆமீன். அல்லாஹ் தஆலா உடல் ஆரோக்கியத்தையும் உள்ள நலத்தையும் தந்தருவானாக. ஆமீன். நீண்ட ஆயுளையும் நல்ல ஹிதாயத்தையும் தருவானாக. ஆமீன். பயான்களை கேட்பதோடு மட்டுமில்லாமல் மற்றவர்களுக்கும் பகிருங்கள். ஒருவர் பயனடைந்தாலும் அதனுடைய நன்மை நமக்கு கியாமத் நாள் வரை கிடைத்து கொண்டே இருக்கும். அல்லாஹ் தஆலா கேட்டதின்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருவானாக. ஆமீன். லைக் செய்து கமெண்ட் செய்யுங்கள். உங்களுடைய நல்ல துஆக்களோடு இந்த பயான் முடிக்கின்றேன். ஜஸாக்கல்லாஹு கைரன் கசீரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு வ மக்ஃபிரத்துஹு.